வணக்கம். என் வழி இயற்கை வழியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது துளசியை பற்றி. துளசி அப்படின்னு வரும்போதே அது நினைக்கும் போதே ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் எல்லாருக்கும் வரும். துளசினா துளசி செடியை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லா வீட்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் தே வில் ஹாவ் ஒரு துளசி செடி இருக்கும். அதை சுற்றுறது அந்த காலத்தில் அது ஒரு துளசி செடியை சுற்றி வர்றது அது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. அந்த துளசிக்கு என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, அது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் நல்ல ஒரு மூச்சு சம்பந்தமாக லைக் லங்ஸ் அதில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் லங்ஸில் பிரச்சனை இருந்தாலும் அது இந்த துளசியால் கண்டிப்பாக க்யூர் ஆகும். இப்போ துளசியை என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம துளசியை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அழகில் அந்த துளசி என்ன செய்யறது? இப்போ நான் சொல்கிறேன் அது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு நல்ல ஹெல்ப் ஆகுதுன்னு. பட் வாட் வில் ஹேப்பன் வென் ஐ யூஸ் துளசி இஃப் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை பியூட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அழகில் என்ன அது பலன் இருக்குது அப்படின்னு கேட்டால், அழகில் என்ன மாதிரி பலன்னா மெயின் ப்ராப்ளம் இப்போ டீனேஜர்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் மென் அண்ட் விமன் எல்லாருக்குமே டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஆயிலி ஃபேஸ். ஆயிலி ஃபேஸ் அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு ஆக்னே இஷ்யூஸ் வருது, பிம்பிள் இஷ்யூஸ் வருது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது துளசி கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ துளசியை ஒரு பிடி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கண்டெய்னரில், ஈவன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் வீட்டில் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, அதில் ஒரு லிட்டர் வாட்டர் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் வந்தவுடனே கையில் இருக்கிற துளசியை அதில் போடுங்க. போட்டுட்டு உடனே இப்போ நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறதா அதை ஆஃப் பண்ணிடணும். இம்மீடியட்டாக அந்த ஆவி அதை பிடிக்கணும். ஆக்சுவலாக அந்த ஸ்டீம் எடுக்கிறது துளசியை போட்டு வாட்டரில் ஸ்டீம் எடுக்கிறது ஃபேஸில் இருக்கிற ஆயிலை எடுக்கிறதோடு இல்லாமல் அது ஆன்டிசெப்டிக்காக ஒர்க் பண்ணி அந்த துவாரங்கள் அப்படின்றதெல்லாம் அது ஓப்பன் ஆகிட்டு கிளியர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அது கிளியர் பண்ணுறதோடு இல்லாமல் அது என்ன செய்யும்னாக்கா மீண்டும் மீண்டும் பிளாக்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஒரு பிளாக் வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்னே வரும். ஆக்னே வந்த உடனே இட் டேர்ன்ஸ் இன்டு பிம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி பிம்பிள் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம், அப்புறம் ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க ஸ்டீம் எடுக்கிறது மூலமாக, துளசி வாட்டரில் ஸ்டீம் எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸ்டீம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஸ்டீம் எடுத்த உடனே இதே வாட்டரை இப்போ நீங்கள் செஞ்சுருக்கா மாதிரி துளசியை போட்டு பாயில் பண்ணின வாட்டரை மட்டும் ஒரு ஐஸ் க்யூப்ஸில், இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா அந்த ஐஸ் க்யூப்ஸில் அந்த வாட்டரை ஃபில் பண்ணி அந்த ஐஸ் க்யூப்ஸை இம்மீடியட்லி ஆஃப்டர் டேக்கிங் த ஸ்டீம் நீங்கள் ஃபேஸில் ஐஸ் பேக்ஸ், துளசி வாட்டர் ஐஸ் பேக்ஸ் இதை வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஹீட் கொடுக்கும்பொழுது ஒரு கூல், அதுக்கு பின்னாடி நம்ம ஹாட் அண்ட் கூல் ரெண்டுமா கம்பைன் ஆகும்போது அந்த எக்ஸ்பான்ஷன் ஆனது கண்ட்ராக்ட் ஆகிட்டு உங்களுக்கு அதாவது யூனிஃபார்ம் டோன், யூனிஃபார்ம் ஸ்கின், யூனிஃபார்ம் கலர், அந்த மாதிரி ஒரு மேடு பள்ளம் இல்லாத முகம் எல்லாமே கிடைக்கும் இந்த துளசி வாட்டரில் ஸ்டீம் எடுக்கிறது, ஐஸ் பேக்ஸ் வைக்கிறது. இதையும் தவிர யூ கேன் ஹாவ் எ பேக் வித் துளசி. அது என்னென்னா வெரி ஈஸி. இப்போ துளசி இருந்ததுன்னா ஒரு 5-6 துளசி இருந்தால் போதும். அந்த துளசி லீவ்ஸை எடுத்து, இப்போ நம்ம வீட்டில் பச்சரிசி எல்லார் வீட்லேயும் இருக்கும். பச்சரிசி இல்லாத வீட்டில் ஓட்ஸ் இருக்கும், ஓட்ஸ் இல்லாத வீட்டில் பார்லி இருக்கும். இதில் 1 of the 3 நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அரிசி எடுத்து அதை நைட்டில் கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதுலேயே இந்த 5-6 துளசியும் போட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் அதை அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன அம்மி குழவி அது மாதிரி வச்சு நைஸாக அரைச்சி எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே வைக்கும் பொழுது அந்த வீரியம் குறைஞ்சு அந்த மார்க்ஸ் வரவே வராது. இந்த துளசி பண்ணுற மெயின் கொடுக்குற பெரிய எஃபெக்ட் அழகில் என்னென்னா மார்க்ஸ் வராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி ஸ்கேர் ஃப்ரீயான ஃபேஸ் கிடைக்கணுன்னா துளசியை நம்புங்க. துளசி ஸ்டீம் எடுங்க, துளசி ஐஸ் பேக் வையுங்க, துளசி பேக் போடுங்க. அதே மாதிரி துளசி வாட்டரை நீங்கள் டெய்லி குடிக்கிறத கூட நீங்கள் பழக்கமாக வச்சுக்கலாம். அந்த துளசி வாட்டர் நிறைய எடுத்து அதை கொஞ்சம் சில்லுன்னு ஐஸ் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
நீங்கள் வந்து அதை போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணும்போது refreshing the face with tulsi water will give you the it takes away என்ன மாதிரி ஒரு ஆயிலி ஃபேஸில் வர ஒரு ஸ்டிங்க் கூட இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல். அது அதாவது நீங்கள் அந்த சுவாசம் அப்படிங்கிறது நன்னா இருக்கணும்னா இந்த துளசி வாசனையோடு இருக்கிற முகத்தில் அப்படியே அந்த சுவாசமாக நன்னா இருக்கிறதுனால breath will be very good. ஸோ இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வந்து துளசிங்கிறத வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறது நன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.